திருப்பரங்குன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் குட்டு வாங்குகிறது தமிழக அரசு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கியுள்ளனர் என்று அரசு மேல் அவர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் குட்டு வாங்குகிறது தமிழக அரசு என்றும் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கியுள்ளது அரசு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹைகோர்ட் கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை அடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஹைகோர்ட் கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை அடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். 144 தடை உத்தரவை நீக்கிய நீதிபதி சுவாமிநாதன் இன்றைய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றம் விரைந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேவையில்லாத பதற்றத்தை அரசு உருவாக்கியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் குட்டு வாங்குகிறது தமிழக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணக்கத்தின் உறைவிடமான திருப்பரங்குன்றத்தில் திட்டமிட்டு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்புக்கு அதிமுக எம்எல்ஏ செல்லப்பா வரவேற்பு அளித்திருக்கிறார். அரசியல் அற்பத்தனத்தை எல்லாம் கைவிட்டு பொது அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதிமுகவில் ராஜன் செல்லப்பா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த தீர்ப்பை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்றிருக்கார். அதே போல அதிமுகவிலும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதை போல நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் வரவேற்றிருக்கின்றன. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமான ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றத்தின் தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த 2 நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை திமுக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து இது போன்ற பதற்றத்தை உருவாக்கும் திமுக அரசுக்கு அதிமுக சார்பில் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எம்மதமும் சம்மதம், எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் தான் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுத்த திமுக அரசுக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான வி ராஜன் செல்லப்பா அவரும் பெரிய கருத்து பதிவு ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். திமுக அரசு ஏற்படுத்திய இத்தனை பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தின் சரியான நியாயமான தீர்ப்பே உரிய முடிவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாழ் மக்களுடைய எண்ணப்படி பொது அமைதியை நிலைநாட்டக்கூடிய நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மத ரீதியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அரசுக்கு ஒரு செயல்பாட்டு முறை இருக்கிறது எனவும் நேற்றைய தினம் அதை முற்றிலுமாக மீறிய திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமல் காவல்துறையை கட்டவிழ்த்துவிட்டு வன்முறையை அராஜகத்தை ஏற்படுத்தியது எனவும் திருப்பரங்குன்றம் வரலாற்றில் திமுக அரசு இழைத்த கரும்புள்ளியாக அமைந்துவிட்ட நிலையில் அதை துடைக்கக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாகவும் அவர் தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். எளிய மக்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றும் ஒருபோதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இரவோடு இரவாக ஒடுக்கிய போதும் கூட இதே போன்றுதான் நீதிமன்றத்தில் திமுக அரசு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அமைதியின், ஆன்மீகத்தின், மத நல்லிணக்கத்தின் உறைவிடமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் திட்டமிட்டு பதற்றமான சூழலை ஏற்படுத்திய
திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் அதிமுக எம்எல்ஏவும் அந்த தொகுதி, அதாவது திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான வி ராஜன் செல்லப்பா குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் விரிவாக பேசியிருக்கின்றார். நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை தான் பக்தர்கள் எதிர்பார்த்தார்கள் என்றும் அந்த தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலும் அவர் தன்னுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.